எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு, பிரதர் நீங்கள் ஆப்பிளில் ஒர்க் பண்ணீங்க இல்லையா, எனக்கு ஒருத்தன் ஐக்ளோட் லாக் ஆன மொபைலை வந்து கம்மியான ரேட்டில் எனக்கு விற்கிறான், அதை வாங்கி ஐக்ளோட ஓப்பன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களால் ஐக்ளோட ஓப்பன் பண்ண முடியும், லீகல் வேலையும் ஓப்பன் பண்ண முடியும், இல்லீகல் வேலையும் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் ஏன் இல்லீகல் வே பண்ணக்கூடாது, என்ன லீகல் வேணும்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. உங்களோட ஐஃபோன் ஐக்ளோட் லாக் ஆகிருக்கு, நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வாங்குறீங்கன்னா அவங்ககிட்ட மறக்காமல் அது இன்வாய்ஸ் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, அவங்க எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணாங்கன்னு ப்ராப்பரான இமெயில் ஐடியை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, அவங்க எப்போ மொபைல் வாங்கினாங்க, என்ன டேட்டு, எங்கே வாங்கினீங்க, டோட்டல் டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் அவங்க ஆப்பிள் ஐடியில் அவங்களோட யூசர் நேம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதையெல்லாம் வாங்கிட்டு ஆப்பிளோட டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட இன்வாய்ஸை ஃபோட்டோ பிடிச்சி அவங்களுக்கு அமிச்சிங்கன்னா உங்கள் ஐக்ளோட அவங்களே ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒருவேளை உங்ககிட்ட இன்வாய்ஸ் இல்லை, அது திருட்டு மொபைல் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மொபைலை ஐக்ளோட ரிமூவ் பண்ணுறதுக்கு பல பேர் இருக்காங்க. சவுதி அரேபியாவில் டேரெக்டாக யாரோ பண்ணனாலும் எஜிப்ட்லேருந்தோ பாகிஸ்தான்லேருந்தோ மற்ற ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப சீப்பான ப்ரைஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஓப்பன் பண்ண அப்புறம் ஒரு வாட்டி நீங்கள் ஐக்ளோட் போட்டுருவீங்க, நீங்கள் ரீசெட் அடிச்சிங்கன்னா உடனே உங்கள் ஐக்ளோட் லாக் ஆகிடும். அது இல்லாமல் அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களை சேஸ் பண்ணி பிடிச்சிருவாங்க. போலீஸ் நம்மளை பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக அவங்கள பிடிச்சிருவாங்க. அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா பிடிச்சிருவாங்க. இல்லை ஆப்பிளில் லாஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க திருப்பி நீங்கள் ரீசெட் அடிக்கிறீங்க மொபைலுக்கு அப்படின்னாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க. அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கினோன்னே யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரீசெட் அடித்து பாருங்கள், திருப்பி ஐக்ளோட் லாக் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா பைபாஸ் பண்ணி கொடுத்துட்டா நீங்கள் ரீசெட் அடிக்காமல் எத்தனை நாள் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி இல்லீகல் வேலைலாம் செய்யாமல் லீகலான வேலையே போங்க, லீகலான வழியிலேயே போங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.